ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி புதினா சட்னியும் புதினா துவையலும் தான் பார்க்க போகிறோம். நான் போடுற வீடியோலாம் பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பரவாயில்ல, லைக் பண்ணால் தான் அடுத்த வீடியோ எல்லாருக்கும் போகும். இப்போ நம்ம இந்த கடாய் பார்த்திங்கன்னா, சண்டே அன்றைக்கி டி நகர் போயிருந்தோம். அப்போ சரவணா ஸ்டோர் பாத்திர கடையில் 585 ரூபான்னு சொல்லிட்டு இந்தாலியம் சொல்கிறாங்க. கொஞ்சம் நல்லா வெயிட்டாக நல்லா இருக்குது. என்கிட்ட ஏற்கனவே இந்த கடாய் சின்ன சைஸில் இருக்குது, கொஞ்சம் பெருசாக வேணும்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். இது இப்போ தாங்க ஒயிட்டாக இருக்கும். 2-3 முறை செஞ்சவொடனே நல்லா பிளாக்காக மாறிடும். ஆனால் எதுவுமே அவ்வளோ சீக்கிரத்தில் தீயாது. நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கெலாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் புதினாவை அலசி வச்சுருக்கேன். இப்போ கடாயில் ஒரு புடி உளுத்தம்பருப்பும் ஒரு 4-5 துண்டு இஞ்சியும் 4-5 பச்சை மிளகா போட்டு நல்லா எண்ணெய் விட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அதுலேயே நம்ம இப்போ கழுவி வச்சுருக்க நல்லா அலசி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த புதினாவை போட்டு நல்லா வதக்கிடலாம். நான் புதினா ஆஞ்சே ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சுங்க. அதனால் கொஞ்சம் கலரும் மாறிடுச்சு. இப்போ நம்ம இந்த கடாயில் போட்டு, ஏன்னா இது கொஞ்சம் பெரிய கடாயாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த கடாயில் இத்தாலியத்தில் செய்கிறப்போ நம்ம எது செஞ்சாலும் சீக்கிரம் தீயவே தீயாது. நம்ம ஃப்ரை பண்ணுறதெல்லாம் பொறுமையாக, ரொம்ப எண்ணெய் கம்மியாக பிடிக்கும் இந்த கடாயில். இப்போ நம்ம எண்ணெய் கம்மியாக பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம பேன்லாம் யூஸ் பண்ணுறோம். அது நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ அழுத்திலாம் நம்ம சுரண்டக்கூடாது. ஆனால் இதில் அந்த பிரச்சனைலாம் இருக்காது, நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சுக்கலாம். இப்போ புதினா போட்டவொடனே கொஞ்சம் புளியும் போட்டு நல்லா அதுலேயே நல்லா வதக்கிடலாம். கூட உப்பும் போட்டுக்க வேண்டியது தான் நம்ம. நான் இன்றைக்கி கல் உப்பு தான் எடுத்திருக்கேன். நல்லா கல்லுப்பும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் போடுறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தட்டு ஃபுல்லாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கப் அளவுக்கு தான் வந்திருக்கு நல்லா வதங்கின பிறகு. இதில் தூளுப்பும் போட்டுக்கலாம். ஆனால் நம்ம கல்லுப்பு தான் போட்டால் அது என்னமோ டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி நினைக்கிறேங்க. அது உண்மையான்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு சாம்பாராக இருக்கட்டும், எது செஞ்சாலும் கல்லுப்பு போட்டுறது தான் ரொம்ப கையளவும் கரெக்டாக வருது. அதனால் நான் இதுக்கும் கல்லுப்பே போட்டுக்கிறேன். எனக்கு எதுவாக இருந்தாலும் சால்ட் கையில் அளவு சரியாக வரலங்க. ஸ்பூன்லாம் வச்சு போடுற பழக்கம் கிடையாது. இப்போ எல்லாம் போட்டாச்சு. இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயிலிருந்து அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ அதே கடாயில் நம்ம கொஞ்சம் எண்ணெய், கடுகு, கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வதக்கி நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். கடுகு வெடித்த உடனே நம்ம வச்சுருக்கிறத அதில் போட்டுடலாம். துவையலை இதில் போட்டு நல்லா ஒரு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டு நல்லா பெரட்டி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா 1 வாரம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை ரைஸ்லேயே பெரட்டியும் சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ரசம் சாதமோ இல்லை தயிர் சாதமோ எதுவாக இருந்தாலும் துவையல் நல்லாவே இருக்கும். சாம்பார் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் துவையல் பண்ணியாச்சு. இது கூட ஒரு 4-5 பீஸ் தேங்காய் கட் பண்ணி நைட்டு சட்னிக்கு செய்ய போகிறேன். அதை பாருங்கள், தேங்காய் கட் பண்ணி அந்த ஜார்லேயே போட்டு அரைச்சி அந்த துவையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நான் அதுக்குள்ளேயே போட்டு நல்லா அரைச்சி சட்னி ஆக்கிக்க போகிறேன். இன்றைக்கி நைட்டு தோசைக்கு நாங்கள் இதுதான் சட்னியாக யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம அதே துவையிலே தண்ணியாகவும் வச்சுக்கலாம். தேங்காய் வைக்கிறப்போ கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக வரும். துவையலுக்கு தேங்காய் வைக்கக்கூடாது. அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.